அதாவது என்னை அடித்ததனால் செருப்பு பிய்யவில்லை. ஏற்கனவே பிஞ்ச செருப்பினால் தான் என்னை அடித்தார்கள். அப்படின்றது போல தான் இன்னைக்கு வந்து கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவுடைய இந்த ரகுல பாண்டிகளுடைய அந்த கோஷம் எல்லாம். என்ன உச்சநீதிமன்றத்தில் செமட்டி அடி அடித்து விட்டது. யாரை? அமலாக்கத்துறையை பார்த்து செமட்டி அடி அடித்து விட்டது. என்னன்னு? டாஸ்மாக் ஊழல் வழக்கில் நீங்கள் அத்துமீறி விட்டீர்கள். அரசியல் சாசனத்தையே மீறி விட்டீர்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு விட்டதுன்னு. இது ஒரு புண்ணாக்கும் நடக்கல. நடந்தது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நீதியரசர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க வந்து தனி நபர்கள் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது 41 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 2016லேருந்து 2014 கூட வச்சுக்கலாம். 46 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் மேல நடவடிக்கைகள் தமிழக அரசாங்கத்துடைய காவல்துறை அந்த விஜிலன்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் எப்படி நுழைந்தீர்கள்? அப்படின்றது தான் கேள்வி. அது மட்டும் இல்லாமல், நீங்க வந்து டாஸ்மாக் அப்படின்ற நிறுவனத்தின் மீதே எப்படி வழக்கை தொடரலாம்? அப்படின்றது 2வது கேள்வி. இது 2க்கும் பதிலை வைத்திருக்கிறார் அரசு தரப்பு வழக்கறிஞர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 25 லட்சத்துக்கு மேல இருக்கும் பொழுது, அமலாக்கத்துறை நுழையலாம். தனிநபர்களுக்கு எதிராக நுழைவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உச்சநீதிமன்றமும் அது சொல்லுது. தனிநபர்களுக்கு எதிராக நுழைஞ்சுக்கோங்க. ஆனா, டாஸ்மாக் என்பது ஒரு நிறுவனம். அதன் மீது நீங்க நுழையிறீங்க அப்படின்றத நாங்க வந்து ஒரு அத்துமீறலாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறார். யாரு? அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரல். அவர் சொல்றார், நான் வந்து அதற்கும் பதில் சொல்றேன். ஏன்னா, அவரே தான் இந்த இந்த வழக்கிலையும் செந்தில் பாலாஜி வழக்கிலையும் வாதிட்டார். இவருக்கு பெயில் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே உச்சநீதிமன்றம் அவருக்கும் பெயில் குடுத்தது செந்தில் பாலாஜிக்கு. அதையும் மீறி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடுத்தாங்க. பெயில் குடுத்தாங்க. பெயில் குடுத்ததுக்கப்புறம் 48 மணி நேரத்துலலாம் அவர் அமைச்சராயிட்டாரு. அமைச்சரான உடனே உச்சநீதிமன்றத்துக்கு அந்த பெட்டிஷன் போகுது. போன உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமா? ஜஸ்டிஸ் ஓகா என்ன சொல்றாரு தெரியுமா? எஸ்வி ராஜு, அதாவது இந்த அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர், அமலாக்கத்துறைன்னு சொல்ல முடியாது, அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்னு வச்சுக்கலாம். அவர் சொன்னது சரிதான். அதையெல்லாம் நாங்கள் கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வழக்கிலையும் அதைத்தான் சொல்ல போகிறார்கள். இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, தடை விதித்து விட்டது நீதிமன்றம், இனிமே விசாரணை இருக்காதுன்னு. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. தடை எதற்காக விதித்திருக்கிறது என்றால், உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது தடை விதிக்கப்படவில்லை. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது விசாரணை நடத்தப்படக்கூடாது என்றுதான் அந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.